வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சாரணக்கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கருப்புளுந்து, சாரணக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 6 வரமிளகா, மிளகுத்தூள், பெருங்காயம், 1 இன்ச் இஞ்சி, தேவையான அளவு உப்பு, சீரகம், சோம்பு, அவ்வளோதான். இந்த 3 பருப்பையும் 2.5 மணி நேரம் ஊற வச்சா வடைக்கு ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு அந்த 3 பருப்பும் 2.5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வடைக்கு நல்லா குறகுறப்பாக ஆட்ட வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். சாரணக்கீரை வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அதில் போட வேண்டியதெல்லாம் பார்க்கலாம். இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், பெருங்காயம், சோம்பு, மிளகு, உப்பு தேவையான அளவு, வெங்காயம், இந்த சாரணக்கீரை இருக்குங்களா, இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. முன்னாடி பின்னாடி எல்லாம் பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே வடை போட வேண்டியது தான். அவ்வளோதான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எங்கள் பாட்டி சொல்கிறதுனால தான் இப்போ எனக்கு அது போடணும்னு தோணுது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த ஞாபகம்லாம் வருது. ஸ்கூலுக்கெல்லாம் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த ஞாபகம் நமக்கு வந்திருக்காது. டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்வோம் அப்படின்ட்டு ஒன்றா ஞாபகம் வருது எனக்கு. சாரண வடை பாருங்கள். இந்த சாரணக்கீரையெல்லாம் நீங்கள் எதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்க இதை சாப்பிடுங்க. நம்மளே சாப்பிட மாட்டோம், பாருங்க குழந்தைங்க சொல்கிறது. எலும்புக்கு வலிமை, இரும்பு சத்து ஜாஸ்தி. இந்த மாதிரி வடை அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா எனக்கு உனக்குன்னு உடனே சாப்பிட்ருவாங்க. நம்ம கெஞ்ச வேண்டியதே இல்லை, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. இந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது நமக்கு. சாரணக்கீரை வடை சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.